நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசு விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். பாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மார்ஷல். சார், சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு நடந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வந்து பேசினார். எல்லாரும் எதிர்பார்த்தது விஜய் ரொம்ப வருத்தப்படுவார், அவர் மேல தப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்காக வருத்தப்படுவார் அப்படின்னு நினைச்சப்போ மீண்டும் கவர்மெண்ட் தான் கிரிட்டிசைஸ் பண்றாரு, சிஎம் மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சிறப்பு பொதுக்குழு அப்படின்னா ஏதோ ஒரு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கணும், சிறப்பு விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொதுக்குழுலாம் கூப்பிடுறதுங்கிறது வழக்கம். ஏன்னா நானும் ஒரு கட்சியில இருந்திருக்கிறேன். அது போல பல பொதுக்குழுகளையும் செயற்குழுக்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணினோம், தேசிய அளவிலும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இது திரு விஜய் அவர்களுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு அது கரூர் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காகவே அது கூட்டப்பட்டதாக தெரிகின்றது. அதில் வேற ஒன்றும் பேசவே இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்ணாபின்னான்னு திட்டுறதுக்காக அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதற்காகவே அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. இவர் இன்னும் பெரிய ஏராளமான களம் கண்டவர் போலவும், ஏராளமாக மக்களை சந்தித்தது போலவும், அவருடைய மேண்டேட்டை பெற்றது போலவும், அல்லது இனிமே அவர் தான் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ள அவருக்காக கற்பனை எல்லாம் வச்சு கொண்டு ரொம்ப டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடாக நடத்திய நம்முடைய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அதாவது ஒரு இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கின்றது அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரு எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய தவறினை இழைப்பதற்காக அவர்கள்லாம் இறந்து போகணும், அவங்களுக்கு பெரிய கொடுமைகளை செய்யணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பெருந்தன்மையாக, ரொம்ப மெக்னானிமி டு த கோர் அந்த மாதிரி அவர் பேசுகின்றார். ஆனால் இவர் என்ன பண்றாரு, இவர் அதை வந்து அதோட இல்லாமல் அசம்பிளியில நடந்த விஷயங்களை அப்படியே சொல்றாரு. இவர் திரித்தும் புரட்டும் செய்து முதல்வர் பேசினார்னா என்னத்தை பேசினார் அவர்? அந்த மிகப்பெரிய துயரம் நடந்த பிறகு ஒரு வீடியோ ஒன்று முக்கிய முனகின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு, காதில் யாரும் எதுவுமே விழாத மாதிரி அவர் நடுங்கிட்டு பேசின பேச்சு எல்லாருக்கும் தெரியும். அது என்ன சொன்னாரு, அதுலேயும் வந்து மிஸ்டர் சிஎம் அட்ரஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அங்கிள் ஸ்டாலின் பேசுற, என்ன இவருக்கு என்ன மாமாவாசம் வர மாதிரியும் அல்லது சிஎம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது மிக தவறானது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மிஸ்டர் மார்ஷல், எனக்கு ஐ திங்க் ஈனனுக்கு இடம் கொடுத்தா இருக்கிற இடம் காலி அப்படிம்பாங்க எங்க தஞ்சாவூர் சைட்ல. அது போல இவருக்கு இடம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்காம அவருக்கு ரொம்ப மெக்னானிமஸா நம்முடைய முதல்வர் விட்டத்தின் காரணமாக அவர் இன்னும் துள்ளி குதிச்சு பெரிய தானே ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரியும் வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் என்ன பேசின்னு உட்காந்துருக்காரு. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்முடைய நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஏதாவது பிரச்சனைகள் நாளைக்கு உருவாகும் என்றால் அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த அப்ரூவல் பர்மிஷன் கொடுத்தாங்க அங்கே கரூர்ல நடத்துறதுக்கு. அப்ப அதற்கு அதை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா எடுத்துட்டு அவர் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சார். அவருக்கு இவ்வளவு பெரிய மெக்னானிமிட்டி பெருந்தன்மையெல்லாம் காமிச்சிருக்க வேண்டியது அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு நான் முன்னாடி சொன்னது போல ஈனனுக்கு இடம் கொடுத்தா இருக்கிற இடம் காலிங்கிற மாதிரி இவருடைய மெக்னானிமிட்டியை வந்து அவர் வந்து ரொம்ப துச்சமாக மதிப்பிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு தவறான ஒரு செயலாக்கத்தை நான் பார்க்கின்றேன். அதனால அவருடைய பேச்சே சரியில்லை. அதை தாண்டி இவரை ஏதோ ஒரு பெரிய குழியில கொண்டு இறக்க போறார் அவர். யாரு? ஆதவ் அர்ஜுனாங்கிறவர். அவருடைய பேச்சா சார் அது? ஒரு ரவுடி பையங்கிற இவர் தான். அதாவது திரு செந்தில் பாலாஜி ரவுடி அப்படின்னு இவர் பேசுகின்றாரு. எந்த இவர் என்ன, வாட் இஸ் ஹி?
ஒரு முன்னாடி பல முறை எம்எல்ஏ இருந்தவர். தற்போது இப்ப சமீப காலம் வரைக்கும் கூட மினிஸ்டர் ஆகியிருந்தவர். வெரி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி ஹி இஸ். அவரை போய் ரவுடி பையங்கிறது பேசினா என்ன சார் அர்த்தம் அது? ஐ திங்க் ரொம்ப அதெல்லாம் எப்படி அவர் பேசியிருப்பார்? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, அதே போல ஒரு கௌரவமே நடக்காத மாதிரியும், இன்னும் இடம் கொடுத்து கண்டிஷன்ஸ்லாம் இவங்களுக்கு போட்ட மாதிரியும், அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு இல்லாத கமான் அந்த அதே இடத்துல தான் திரு இபிஎஸ் அவர்கள் மீட்டிங் போட்டார். அங்கேயும் தான் பெரிய கும்பல்லாம் வந்தது. அது இந்த மீட்டிங் நடக்கிறது 2 நாள் முன்னாடி. அதுல ஏதாவது பெரிய இந்த மாதிரி ட்ராஜடி தான் நடந்ததா? ஆகவே இவரு வேணும் லேட்டா வர வேண்டியது, 7 மணி நேரம் லேட்டா வர வேண்டியது. அப்புறம் சிறுபிள்ளைத்தனம் இந்த சின்ன பசங்கள்லாம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறங்கிற மாதிரி இவரை பார்க்கறதுக்காகவே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக லைட்டை போட்டு அணைக்கிறது. அவருடைய இவர் யார் வேண்டியே வரக்கூடாது ஏதாவது சொன்னாங்களா? கண்டிஷன் போட்டாங்களா? இவரா ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு பேசிட்டு அலையிறதுன்னா எப்படி சார் நியாயம்? அடுத்ததாக ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்திங்க வண்டியை, அங்கேருந்து பேசுங்கன்னு சொன்னால் அதையும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் எங்களை நிறுத்தி வச்சு அங்கே தான் மீட்டிங் போட சொன்னாங்கன்னு சொன்னாங்க. என்ன இதெல்லாம் பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இல்லாத போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பைட் த டஸ்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு துணையாக அவரை பெரிய குழியில கொண்டு இறக்கிறதுக்காக ஏதோ பெரிய லீகல் டேங்கிள்ல மாட்டி விடுறதுக்கு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் யார்? அவரு வாட் இஸ் ஹிஸ் ஸ்டாண்டிங்? அவர் சீஃப் மினிஸ்டர் பத்தியும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பத்தியும் கடுமையாக விமர்சனம் பண்றதுங்கிறது எவ்வளவு தரம் தாழ்த்த ஒரு வேற யாரும் இப்படிலாம் பண்ணிருக்கேன். மற்ற எல்லார் கட்சிகளும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறது என்னவோ இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி. நாளைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்க, மாணவர்லாம் முன்னாடி வந்துருவாங்க, அங்க வந்துருவாங்க, இங்க வந்துருவாங்க. ஒரு பெரிய கொதிநிலையை உருவாக்குறது, ஒரு பெரிய எஜிடேஷனை உருவாக்குற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு இது இது திஸ் இஸ் நாட் ரைட் அப்ரோச் அட் ஆல். அண்ட் போலீஸ் எல்லாம் பயமுறுத்துற மாதிரி பேசுறது, அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துற மாதிரிலாம் ஒரு அதெல்லாம் போலீஸ் எல்லாம் கவர மாட்டாங்கன்னு அது வேற விஷயம். இந்த தாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மாதிரி அதுக்கு 6 மாசம் தான் நாங்கள் பொறுத்துட்டு இருப்பாருங்க. நாங்க என்ன பண்ணுவோன்னு இவர் என்ன பேட்டர் அப்படியே? அவரு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு? இவர் டெஃபினட்டா இவர் விஜய் கொண்டு ஒரு குழியில கொண்டு இறக்கிட போறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திங்ஸ் ஆர் நாட் இன் குட் ஷேப். இது சரியான பாதையாகவே எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் சார். இல்ல, ஆதவ அர்ஜுன் ஒரு விஷயம் சொல்றாரு. கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் ஊரை விட்டு ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சம்பவம் உண்மை உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குங்களா சார்? எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் சார். அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கலைஞரை கைது செய்யப்படும் போது இவர் பெங்களூர் தான் போயிருந்தாங்கிறது எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். எத்தனை வருஷமா நானும் இந்த அரசியலை பார்த்து கொண்டு தான் இருப்பேன். இவரெல்லாம் ஒன்றும் ஒளியலை, அங்கே போய் ஒளிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. அதெல்லாம் அல்பத்தனமான பேச்சு சார், அல்பத்தனமான பேச்சு, ஒரு ஆதாரம் இல்லாத பேச்சு, அதாவது ஒரு நாகரிகமற்ற பேச்சு, இப்படிதான் நான் சொல்லுவேன். அதை அந்த மாதிரி அவர் பேசினதுனால என்னாச்சு? அவர் தான் ஹீ இஸ் பிகமிங் அ லாஃபிங் ஸ்டாக், ஒரு கேலி பொருளாக மாறிட்டார். டாக்டர் கலைஞரை அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா அது தெரிஞ்சின உடனே இம்மீடியட்டா ஸ்டாலின் அவர்கள் இங்கே சென்னைக்கு திரும்பி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஹி ஹஸ் சரண்டர்ட் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். இதெல்லாம் நடந்த சமாச்சாரம். இவர் ஏதோ பயந்து போய் ஒளிஞ்சுட்டாராங்க. என்ன பேசுது? இதெல்லாம் அல்பத்தனமான பேச்சு, ஒரு ஆதாரமற்ற பேச்சு, ஒரு ஒரு அரசியலுக்கு உகந்தது இல்லாத ஒரு பேச்சா தான் நான் பார்க்கின்றேன். அறவேற்காட்டுத்தனமான பேச்சு, இப்படிதான் அதை நான் கவனிக்கிறேன். நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த விசாரணை ஆணையத்து மேலேயே சந்தேகத்தை கொண்டு வந்துச்சு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேலேயே ஒரு விம்மத்தை, ஒரு நெகட்டிவான ஒரு விம்மத்தை கட்டமைக்கிறாருங்களா சார் விஜய்? அதை எப்படி பாக்குறேன்?
அது ஆமா 2 பேரும் பேசினது அப்படிதான் இருக்கு. குறிப்பா விஜயும் அப்படிதான் பேசுறாரு. இன்னும் பெரிய இவங்க மேல இண்டிக்ட்மெண்ட் வந்துட்ட மாரி. சுப்ரீம் கோர்ட்ல இன் இட்ஸ் ஓன் விஸ்டம் சிபிஐ வேணும்னு அவங்க சொல்றாங்க. அது வேணுமா வேண்டாமா இப்ப என்ன இப்ப மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து தமிழ்நாடு அரசு போட்ட அந்த எஃப்ஐஆர் தான் திருப்பி அதை போட்டிருக்காங்க. இப்ப அவங்க செல்லுகின்ற பாதையும் போட்டு கொடுத்ததுங்கிறது தமிழ்நாடு அரசு. அது செல்லுகின்ற அது போன பாதையில தான் இப்ப இவங்களாம் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில பாருங்க முடிவில் வந்து சுபம் அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் எல்லாம் இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் பண்ணது தப்பு. ஆதவ அர்ஜுனால இவங்களாம் ஓடி ஒழிஞ்சாங்க. யார் ஒழிஞ்சது? இந்த ஆதவ அர்ஜுனாவும் சரி, அந்த புஷ் ஆனந்த் இவங்கெல்லாம் எங்கேயா போனா? இவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஆன உடனே திருச்சி போனாரு. திருச்சியிலேருந்து தனி பிளேனை பிடிச்சிட்டு சென்னைக்கு ஓடியாந்துட்டார். அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. 30 நாளைக்கு 16 நாளே நோ சொல்லிவிட்டு 30 நாளைக்கு முக்காடு போட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தார் அவரு. ஏன்னா இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இவர் மேல இண்டிக்ட்மெண்ட் வந்துருத்தாமா? என்ன இண்டிக்ட்மெண்ட்? இன்ஃபேக்ட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நாம் வந்து தனிப்பட்ட ஜட்ஜஸை பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் கோர்ட்டினுடைய நடவடிக்கைகளை பற்றியும் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி குறை சொல்ல நம்ம விமர்சனம் செய்வது நமக்கு உரிமை உண்டு. எதுக்காக இதெல்லாம் வந்து பிஜேபி நடத்துகின்ற நாடகம். சிபிஐங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே கொண்டு கொடுத்து எஸ்ஐடி வந்து இவங்க கேட்ட மாதிரியே எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முன்னாடி ஃபார்மர் ஜட்ஜு அவருடைய தலைமையில் அவருடைய கண்காணிப்பில் நடக்க போகின்றதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் போட்ட எஸ்ஐடி என்ன குறைஞ்சி போச்சான்? எந்த விதத்தில் குறைஞ்சு போயிடுச்சான்? I think we are not imputing motives, but at the same time, I think this is not a fair approach on the part of the Supreme Court also அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து ஒரு பெரிய பெருமையாக எடுத்துனாங்க. அதுக்கு வந்தது காரணம் நான் சொல்கிறேன் சார், அது பிஜேபியினுடைய கைவண்ணம் தான் அதில் இருக்குது. அதனால தான் இப்படிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்றது. இதுக்காக தான் போய் ஆதவ அர்ஜுனா அங்கே போய் நின்றுட்டு இவர் அமித்ஷா காலில் போய் விழுந்து அவருடைய ஆசியை பெற்று அவர் சொல்ற வழியில இப்போ எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எல்லாம் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸுங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் அமித்ஷா சொல்லுகின்ற பாதையிலே பல விஷயங்கள் நடக்கின்றன. இன்க்ளூடிங் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்கள்கிட்ட எழத்தான் செய்யும். ஒன்றும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கரூர் அந்த நெரிசலில் உயிரிழப்பு நடந்து ஏறக்குறைய ஒரு 40 நாளுக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியில வரார். அவருடைய அப்ரோச் கரூருக்கு போகாத நிகழ்வு, அதுக்கு பிறகு இங்க வந்து எல்லார் காலையும் விழுந்ததா சொல்றாங்க. பிறகு அவங்க மேல தப்பு இல்லைன்றாங்க. இவருடைய அப்ரோச் எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு மாசத்துல? இல்ல அது சார் உலகத்திலேயே இல்லாத ஒரு புதுமையான ஒரு அப்ரோச் இவரோடது. ஒரு துக்க நிகழ்வு நடந்துருது, அதுவும் ஒரு மிகப்பெரிய டிராஜடி. அப்படின்னா எந்த தலைவரும் அவர் நேரடியாக அந்த வீட்டுக்கு போவார்னா அவர் போய் அந்த ஆறுதல் கூறணும். ஐயோ எனக்கே தெரியாம நடந்துருது, நான் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு, அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு. இப்போ அவங்க வீடு தான் சொல்றாங்க, 40 வீட்டுக்கு நாங்கள் போய் ஒவ்வொரு தடவை வீட்டுக்காக போக முடியுமான்னு. இவர் பெரிய ஏதோ உச்சாணி கும்பல உட்காந்துருக்காரு. இது உலகத்திலே இல்லாத மனுஷன்னா இவர் தன்னை தானே நினைச்சு என்ன அர்த்தம்? அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பஸ்ஸை கொடுத்து அவங்களெல்லாம் வரவழைச்சு சென்னைக்கு வரவழைச்சு மகாவீரத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரவழைச்சு அங்கே இவர் அவங்களெல்லாம் பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறாருன்னா இது வரைக்கும் கேள்விப்படாத சமாச்சாரமா இருக்கு. அரசியல் இல்லை நாம் பார்க்காத ஒரு புதுமையான அப்ரோச்சா இருக்கு விஜயனோட அந்த செயல்பாடு. ரெண்டாவது அவர் சில பேர் காலில் விழுந்தாரு அப்படின்னு அதில் இப்போ ஒரு பெண்மணி நீ கொடுத்து 20 வருஷமா வேண்டாம் ஒன்று வேணாம் திருப்பி அமைச்சிட்டாங்க. நடந்ததா இல்லையா சார்? அமிச்சிட்டாங்களா இல்லையா? ஸோ அதாவது இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து நேரடியாக என்னை வந்து பார்க்காம என்னை வந்து துக்கத்துக்கு கேட்கறதுக்கு சென்னைக்கு வரவழைச்சு என்னோட துக்கம் கேட்கறதுக்கு அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன இன்சல்ட் பண்ணுறேன், எங்கள் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி உன் பணம் வேண்டாம் ஒன்று வேணாம் போய் அஞ்சோட திருப்பி அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடக்காத சமாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேகாட்டுத்தனமான ஒரு
அரசியலை விஜய் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எப்படி என்னத்தை செய்யறது, எப்படி அரசியல் நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியல அவருக்கு. ஆகவே அவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் ஒன்றும் அற்புதமான ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு இம்மெச்சூர்டு கேரக்டர்ஸ் அண்ட் தே ஹேவ் நோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆல்சோ. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. இவர் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒன்று பேசிட்டு ஒரு 30 நாளைக்கு போய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெளியில வருகின்றார். ஏன்னோ ஒரு புதுமையான அரசியலை திரு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.